come closer. இப்பொழுது நேரம் நெருங்கி வந்து விட்டது. This political leader will have a defiant attitude, spirit like Nimrod. இந்த ஒரு அரசியல் தலைவன் நிம்ரோதை போல தீட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தகாத ஆவியின் மனப்பான்மை உடையவனாய் செயல்படுவார். Now who is this Nimrod? இந்த நிம்ரோத் யாரு? If you read Genesis chapter 10, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை படிப்பீர்களானால் verse 8 to 10 introduces us to this character called Nimrod. 8 முதல் 10 வரையுள்ள வசனங்கள் நிம்ரோத் என்று அழைக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. The Bible calls him as a mighty hunter before the Lord. வேதம் இவனை கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் என்று சொல்லுகிறது. But the original Hebrew translation of the scripture says, ஆனால் மூல எபிரேய பாஷையினுடைய வேத வாக்கிய மொழிபெயர்ப்பு சொல்லுவது என்னவென்றால், he was a mighty defiant against God. தேவனுக்கு எதிராக தீட்டுப்படுத்துவதில் பராக்கிரமசாலியாய் செயல்பட்டான். Nimrod dared to defy God just like how his father Satan had done. எப்படி நிம்ரோதின் பிதாவாகிய சாத்தான் செய்தானோ அதே போல் தேவனையே தூஷிக்கக்கூடிய அளவுக்கு நிம்ரோது பராக்கிரமத்தோடு துணிவு கொண்டான். As he did in the past, கடந்த காலத்தில் அவன் செய்தது போலவே, trying to unify everyone to build a huge tower, உயர்ந்த வானலாவ ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவதற்காக எப்படி எல்லாரையும் ஒன்று கூட்டி ஐக்கியப்படுத்த முயற்சித்தானோ அதுபோலவே. Genesis chapter 11 verse 3 and 4 says, ஆதியாகமம் 11:3-4 வசனங்கள் சொல்லுகின்றன, he gathered the whole then known world together to build a one world empire. அன்றைக்கு உலகம் என்று அறியப்பட்டிருந்த எல்லா மக்களையும் ஒட்டுமொத்த ஒரே உலக சாம்ராஜ்யத்தை கட்டும்படி அவன் ஒன்று திரட்டி கூட்டினான். He wanted to be the one world leader. அவன் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே தலைவனாய் இருக்க விரும்பினான். But the Bible tells us he failed. ஆனாலும் அவனுடைய முயற்சி தோற்று போனது என்று வேதம் சொல்லுகிறது. But where he failed, ஆனாலும் எங்கே அவன் தோற்றானோ, the last day one world political leader will succeed. கடைசி காலத்தில் எழும்ப போகிற ஒட்டுமொத்த உலகத்தின் ஒரே அரசியல் தலைவன் அதில் வெற்றி காண்பான். In those days, in the book of Genesis chapter 11, everybody spoke one language. அந்நாட்களிலே ஆதியாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் உலகத்தில் இருந்த எல்லா மக்களும் ஒரே பாஷையை பேசினார்கள். So it was easy to command work. ஆகவே எந்த ஒரு வேலை வாங்குவதற்கும் உத்தரவிடுவது சுலபமாக இருந்தது. So God came down from heaven and confused their languages. அது நிமித்தமாகத்தான் தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவர்கள் பாஷையை குழப்பி தாறுமாறாக்கினார். So nobody understood each other. ஒருவருடைய வார்த்தையை ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. And the tower called Tower of Babel was not completed. பாபேல் கோபுரம் என்று அழைக்கப்பட்ட கட்டுமான பணி நிறைவு பெறவில்லை. But now God says, ஆனால் இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், where Nimrod failed in the past, கடந்த காலத்தில் நிம்ரோது எந்த முயற்சியில் தோற்றானோ, the next Antichrist, where the spirit of Nimrod will succeed. அடுத்த அந்திகிறிஸ்து நிம்ரோதின் ஆவி உடையவனாய் அந்த பணியில் வெற்றி காண்பான். But how is he going to succeed when there are millions or thousands of languages all over the world? அகில உலக அளவில் பல ஆயிரக்கணக்கான பாஷைகள் பிரிந்திருக்கும் பட்சத்தில் இந்த அந்திகிறிஸ்து எப்படி அதில் வெற்றி காண முடியும்? Now though there are many languages, yet there will come a unifying code of communication. பாஷைகள் அநேக ஆயிரங்களாய் பிரிந்து மலிந்திருந்தாலும் அவர்களுக்குள் தொடர்பு கொள்வதற்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சங்கேத மொழி உருவாக்கப்படும். That will unite the whole world as one. அது அகில உலகத்தையும் ஒன்றாக இசைத்து கூட்டிவிடும். How is that possible? இது எப்படி சாத்தியம்? It is thought telepathic communication through the microchip that will be put in a person. ஒருவருக்குள் செலுத்தப்படுகிற அந்த மைக்ரோசிப்பின் மூலமாக மனதிலிருந்து ஒருவர் மனதோடு பேசுகிற ஒரு தொடர்பு கொள்ளும் வழிமுறை.
Today everybody has a cell phone in our hands. இன்றைக்கு எல்லாரும் கையிலே ஒரு அலைபேசியை சுமந்து திரிகிறோம். Even little children go to school, carry a cell phone in their hands. பள்ளி செல்லும் சிறுவர்கள் கூட கையிலே ஒரு கைபேசியோடு தான் போகிறார்கள். It has become a very common tool in everybody's hand today. இன்றைக்கு எல்லார் கையிலையும் பொதுவாய் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரணமான உபகரணமாய் இது மாறிவிட்டது. But a device of a cell phone is useless without a SIM card. ஆனால் ஒரு அலைக்கற்றை என்று சொல்லுகிற சிம் கார்டு இல்லாத எந்த ஒரு கைபேசியும் பயனற்றதே. And the SIM card has a chip in it. அந்த சிம் கார்டுக்குள்ளே ஒரு நுண் துகள் இருக்கும். That is connected to the phone company that introduces or sells the SIM card. அந்த சிம் கார்டை அறிமுகப்படுத்தி விற்பனை செய்கிற தொலைத்தொடர்பு நிறுவனத்தோடு கூட அது இணைக்கப்பட்டிருக்கும். So when you insert the SIM card into your cell phone, உங்கள் கைபேசிக்குள் நீங்கள் அந்த சிம் கார்டை உள் சொருகியதும், then when it is activated, அது பின்பு செயல்படும்படி இயக்கப்படுகிறது. it becomes connected to that phone company that from which you bought the SIM card. எந்த தொலைபேசி நிறுவனத்திடமிருந்து சிம் கார்டை வாங்கினீர்களோ அவர்களோடு கூட அது தொடர்பில் இணைக்கப்படும். From then onwards you can receive messages and send and receive text, voice and video messages. அந்நேரம் துவங்கி நீங்கள் செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும், தகவல் பரிமாற முடியும், அழைப்பை பெற முடியும், பல வீடியோ காட்சிகளையும் நீங்கள் கேட்கவும் பார்க்கவும் முடியும். It's all because of this chip in the SIM card. எல்லாமே அந்த சிம் கார்டுக்குள் இருக்கும் அந்த மென்மையான ஒரு நுண்பொருளின் நிமித்தம் வருகிறது. In the same manner, அதே விதமாகத்தான் when this chip is put inside you, உங்களுக்குள்ளாக இந்த சிப்பை பொருத்திவிட்டால், how does communication take place in those days? அந்த நாட்களிலே எப்படி தொடர்பு கொண்டார்கள்? In the same manner, all you need to do is think of a message. அதே விதமாக இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்தாலே போதும், or speak the message, அல்லது நீங்கள் செய்தியை பேசினால் போதும், then that message will be wirelessly transmitted to the person to whom it is intended. யாருக்கு அந்த செய்தி போய் சேர வேண்டும் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கிறதோ, and that அப்பொழுது அந்த செய்தி எந்த விதமான கம்பி இணைப்பு இல்லாமல் தானாகவே அது தகவல் பரிமாறி, and the message will come to the person right before their eyes as a text message. அந்த நபருடைய கண்களுக்கு முன்பாக செய்தி குறிப்புகளாய் வந்து அது சேரும். Oh, they will hear the message. அல்லது அந்த செய்தி அவர்கள் காதில் கேட்பார்கள். Oh, they will see it in living colors as a video message. அல்லது ஒரு வீடியோ படம் போல் தங்கள் கண்களுக்கு முன்பாக காண்பார்கள். You may think right now, இப்போதைக்கு நீங்கள் இப்படி நினைக்கலாம், oh, this is great imagination. இது ஒரு மகா பெரிய கற்பனை மூலமாய் இருக்கிறதே. This is not imagination. இது கற்பனை அல்ல. You know, when I was a young kid, I used to enjoy watching science fiction movies. நான் இளம் வாலிபனாய் இருந்த நாட்களிலே அறிவியல் பூர்வமான விஞ்ஞான பின்னணியை கொண்ட படங்களை பார்ப்பது எனக்கு பிடித்தமாய் இருக்கும். So there's one particular drama series that I like called Star Trek. ஸ்டார் ட்ரெக் என்ற ஒரு குறிப்பிட்ட தொடர் நாடகம் எனக்கு பிடித்தமான ஒன்று. So it's about a group of space travelers who go into a spaceship that will travel throughout the star system. விண்கலனில் ஏறி ஒரு குறிப்பிட்ட விண்வெளி வீரர்கள் நட்சத்திர மண்டலங்களுக்குள் பயணிப்பதை பற்றிய ஒரு நாடகம் அது. And every one of them have a badge fixed to their chest. ஒவ்வொருவரும் தங்களுடைய நெஞ்சோடு கூட ஒரு அடையாளத்தை ஒட்டி வைத்திருப்பார்கள். And the ship is a huge ship. அந்த விண்கலம் பிரம்மாண்டமாய் பெரிதாய் இருக்கும். When they want to talk to each other, ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டும் என்று வந்தால், they just tap on that chip. அவர்கள் தங்களுடைய நெஞ்சிலே ஒட்டி வைத்திருக்கும் அந்த அடையாளத்தின் மீது தட்டினால் போதும். After touching, they just speak. தொட்ட பின்பு பேசுவார்கள். As soon as they touch, அவர்கள் அதை தொட்ட உடனே to whom they are intended, they can speak directly to that person. யாரோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களோடு நேரடியாக பேசலாம். Now that was science fiction. இது ஒரு விஞ்ஞான படத்தொகுப்பு. That was imagination. அது கற்பனையில் உதித்த ஒரு காட்சி. But this will become a reality in the days to come. ஆனால் வரும் நாட்களில் இது நிஜமாகவே மெய்ப்பிக்கப்பட்டுவிடும். You know, technology today is changing rapidly. உங்களுக்கு தெரியும் அல்லவா,
இன்றைய தொழில்நுட்பமானது அதிவிரைவாய் பெருமாற்றம் கண்டு வருகிறது. A few years ago we had an ordinary SIM card. சில ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரணமான ஒரு அலைக்கற்றை தான் பயன்படுத்தினோம். Then suddenly they advertised that the SIM card is 2G. திடீரென்று இரண்டாம் அலைக்கற்றை என்று ஒன்றை அறிமுகப்படுத்தினார்கள். Then it became 3G. அப்புறம் மூன்றாம் அலைக்கற்றை ஆகியது. Now it is 4G is standard. இப்பொழுதோ எங்கும் நான்காம் அலைக்கற்றை நிலைவரமாகிவிட்டது. And I read in a science journal that 5G is being made ready. ஐந்தாம் அலைக்கற்றை தயாராகிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு அறிவியல் புத்தகத்தில் படித்தேன். In the about 10 years ago when internet started, இணையதளம் என்கிற முறை அமுலுக்கு வந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு they had a device called a modem. மோடம் என்ற ஒரு கருவியை வைத்திருந்தார்கள். You need to connect your computer to the modem. உங்கள் கணினி பொறியை அந்த மோடத்தோடு நீங்கள் இணைக்க வேண்டும். And a telephone line is connected to the modem. தொலைபேசி இணைப்புன்ற அந்த மோடத்தோடு இணைக்க வேண்டும். So whenever you want to use internet, எப்பொழுது இணையதள வசதியை பயன்படுத்த வேண்டுமானாலும் your computer will connect to the modem. உங்களுடைய கணினி பொறி அந்த மோடத்தோடு தான் இணையும். And the modem makes weird noises. அந்த மோடம் கேட்பதற்கே சகிக்காத குரல் எழுப்பும். And it will dial something. அது எதையாயிலும் டயல் செய்யும். Then you get connected. அப்புறம்தான் தொடர்பில் இணைக்கப்படுவீர்கள். Then came broadband. அதற்கு பின்பு அலைவரிசை பிராட்பேண்ட் என்று வந்தது. So the speed began to increase. இப்பொழுது இணைக்கப்படுகிற வேகம் அதிகரித்தது. Then as broadband is becoming standard, பிராட்பேண்ட் ஒரு நிலையாய் அமைய வந்தபோது then it became fiber net. அதற்கு பின்பு கண்ணாடி இழைகள் இணையதள வலைதளம் தோன்றியது. And when you're using a fiber connection for internet, இணையதள தொடர்புக்காக நீங்கள் கண்ணாடி இழை அந்த தொடர்பை பயன்படுத்தினால் the speed is so much faster than compared to broadband. பிராட்பேண்ட் அலைவரிசை இணைப்போடு ஒப்பிடும் பொழுது அதன் வேகம் எத்தனையோ மடங்கு அதிகம். Then now they have wireless. இப்பொழுதோ கம்பி இணைப்பு இல்லாத ஒரு வசதி வந்து விட்டது. So you can just use your laptop to connect wirelessly to the internet. நீங்கள் இப்பொழுது மடிக்கணினியை பயன்படுத்தினாலே போதும் எந்த இணைப்பு கம்பி இல்லாமலேயே இணையதளத்தோடு இணைந்து விடலாம். Now wireless technology is becoming very common and part of our life. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக மலிந்துவிட்ட ஒரு தொழில்நுட்பமாக கம்பியில்லா தொடர்பு வசதி பொதுவாக மலிந்து விட்டது. In my home I have a printer. என்னுடைய வீட்டிலே ஒரு அச்சுப்பொறி வைத்திருக்கிறேன். And that printer has a wireless facility. அதற்கும் இந்த கம்பி இணைப்பில்லாத வசதி இருக்கிறது. So when I type a letter on my laptop, என் மடிக்கணினியிலே ஒரு கடிதத்தை நான் அச்சடித்தால், so when I want that letter to be printed, அந்த கடிதம் அச்சாக வேண்டும் என்று நான் விரும்புவேனானால், so when I click send or print, அச்சு அடி என்ற ஒரு பொத்தானை அழுத்தினால் போதும், I'll be just looking at the laptop and the printer, நான் அந்த மடிக்கணினியையும் அச்சுப்பொறியையும் பார்த்துக் கொண்டே இருப்பேன். to see how the letter flies to the printer. எழுத்துக்கள் எப்படி அச்சு இயந்திரத்துக்கு பறந்து போகிறது என்று பார்க்கும்படி கவனிப்பேன். I can't see anything. என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. But after less than a minute, the letter is printed out from the printer. ஆனால் நான் தகவல் அனுப்பி ஒரு நிமிடத்திற்கும் உள்ளாக அந்த அச்சுப்பொறியிலிருந்து கடிதம் அச்சாகி வெளிவரும். I am very, very amazed. நான் உண்மையிலே மிக மிக ஆச்சரியப்பட்டு வியப்படைவேன். There's no cable connecting the laptop to the printer. அந்த மடிக்கணிலிருந்து அச்சுப்பொறிக்கு எந்த விதமான ஒரு கம்பி இணைப்பும் கிடையாது. It is sent wirelessly. அது கம்பி இல்லாமல் அனுப்பப்படுகிறது. How does the laptop from this place travel to the printer in this place? இங்கிருக்கிற மடிக்கணினியிலிருந்து தகவல் எப்படி அங்கிருக்கிற அச்சுப்பொறிக்கு பறந்தது? It can be even for a far distance. அது தூரம் அதிகம் இருந்தாலும் கூட சென்றுவிடும். Not only that, அது மாத்திரமல்ல, with your mobile device in your hand, கையில் வைத்திருக்கிற கையடக்க அந்த அலைபேசியை கொண்டு, with a 3G or 4G SIM card, 3ஆம் 4ஆம் அலைக்கற்றை அந்த சிம் கார்டை கொண்டு you can watch movies. திரைப்படங்களை நீங்கள் பார்க்க முடியும். How does that movie come? எப்படி அந்த திரைப்படம் அதற்குள் வருகிறது? Without any cable. எந்த விதமான ஒரு கேபிள் இணைப்பும் இல்லாமல் You can now send a voice message through your cell phone. உங்களுடைய கைபேசியிலே நீங்கள் பேசி ஒரு செய்தியை அனுப்பிவிடலாம். My dearly beloved sons and daughters, எனக்கு மிகவும் பிரியமான மகன்மார்களே, மகள்மார்களே, let me tell you one truth. ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லட்டுமா? The technology of the world is now ready
for the Antichrist to use this for what I've just shared with you. உங்களோடு கூட நான் சற்று முன்பு பகிர்ந்து கொண்ட இது எல்லாவற்றையும் சிறப்பாய் பயன்படுத்திக் கொள்வதற்காக அந்தி கிறிஸ்துவுக்கு உலகத்தின் தொழில்நுட்பங்கள் அனைத்தும் ஆயத்தமாய் காத்திருக்கிறது. And in the next 2 years, this technology will increase so rapidly that this will become a reality. அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இவைகள் நிஜமாய் கண்முன் பார்க்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் அபார வளர்ச்சி அடைந்து தீவிரப்பட்டுவிடும். And people all over the world will embrace this technology as something wonderful and marvelous. உலகம் எங்கும் இருக்கிற மக்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான வரப்பிரசாதம் போல் வருகிற புதிய தொழில்நுட்பத்தை ஆரத் தழுவி அணைத்துக் கொள்வார்கள். Now the seed of Satan has come here. Also der Thron Satans ist hierher gebracht worden. Why Berlin? Warum nach Berlin? This is going to be the future Antichrist political capital. Das wird die Hauptstadt sein, wo der Antichrist seinen Sitz nehmen wird. The Antichrist capital will be rebuilt here, like how Nebuchadnezzar's palace was built in Babylon. Und der Sitz von dem Antichrist wird hier gebaut werden, genauso wie der Sitz von